நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, கீழே உட்காந்துக்கிற நல்லா உட்காந்துக்கிற மாதிரி கேட்கறேன். எட்டி பார்த்து கூட்டிட்டு போனி. சரி சரி போனாரே. என்ன பசா ஓட்டுற போனாரே, அது இதுன்ற எடி பொறுமையா போட்டி. நான் முன்னே உட்காந்துருக்கேன். ஆமாம், ஸ்கூட்டியில் தான் போகிறோம், பொறுமையாக தானே போகிறோம். ஆ சரி சரி, இடம் வந்துருச்சு, இறங்குங்க. அதுக்குள்ளேயா? இப்போ தான் சீக்கிரமாக ஓட்டுனேன், அதுக்குள்ளேயான்னு கேட்குறேன். ஏட்டி இறங்குடி. சரிக்கா. ஏட்டி இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், எங்கடி யாரையும் காணும். அட்டா இருட்டி, நம்ம வண்டியை பார்க்கத்தானே வந்திருக்கோம். இப்போ பாரு, ராமண்ணே ராமண்ணே. ஏட்டி யார்ட்டி அது? இருக்கா ஆள் வருவாங்க. ஆ ராமண்ணே ராமண்ணே, ஏண்ணே வாங்கண்ணே, நாங்கள் தான் வந்திருக்கோம், சின்ன பொண்ணு வந்திருக்கோம் பாருங்க. மா வாங்கம்மா. வாங்கண்ணே. என்னம்மா இங்கே நிற்கிறீங்க? வாங்கம்மா வீட்டுக்குள்ளே வாங்க. இருக்கட்டும்ண்ணே. அட வாங்கன்றா, வாங்கம்மா. வாங்கண்ணே. அண்ணே இவங்க தான் நான் சொன்னேன், எங்கள் அலமையில் அக்கா. வணக்கம்மா. வணக்கம்ண்ணே. இது என்னோட தோழி மயில். வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. அப்புறம் யார் கடை வைக்க போகிறேன் இதில்? ஏன்னா ஓனருன்னு பார்த்தோன்னா அக்கா தான், ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வைக்கிறோம். அப்படியா, நல்ல விஷயமா. சரிண்ணே, வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க காட்டினீங்கன்னா? வண்டி தானே, வாங்க காட்டிடுவோம். அண்ணா எவ்வளோ ரேஞ்சு? ஏம்மா நீ வாமா, வந்துட்டு வண்டியை வாரு, பிடிச்சிருந்தா நீ சொல்கிற ரேட்டுக்கே பேசிடுவோம், எதுவும் கவலைப்படாதவா. சரிண்ணே. என்னண்ணா கிரவுண்டில் தான் வச்சுருக்கீங்களா? ஆமாம்மா, அங்கே பாருங்க, அதான் வண்டி. இது தாம்மா வண்டி, பார்த்துக்கோங்க. என்னம்மா எல்லாம் பாய புறத்துட்டு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா என்னென்ன சொல்கிறீங்க? நல்ல வண்டியாக காட்டுவீங்கன்னு பார்த்தா என்னென்ன இதை காட்டுறீங்க? என்னது இந்த வண்டிக்கு என்னம்மா குறைச்சா? என்ன கொரோனா இல்லை? ஏம்மா என்னம்மா சொல்கிறேன்? என் வண்டியை அசிங்கப்படுத்தாத இப்படிலாம். ஏடி சும்மா இருடி, வண்டி தான் பழசு, ஆனால் ராசியான வண்டி போலடி. எனக்கு என்னமோ அவர் இதனால தான் பணக்காரராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்கம்மா, ரொம்ப ராசியான வண்டி. நான் சிறு தொழில் பண்ணுறதுக்கு இதுதான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. புரியுதுண்ணா. ஆனால் சின்ன பொண்ணுக்கு பிடிக்கல போலையே. அண்ணா அதெல்லாம் இல்லை, ஆனால் இதில் ஃபுல்லாக நாங்கள் தான் வேலை பார்க்கணும் போலையே. ஆமாம்மா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் வேலைலாம் முடிஞ்சு தொழில் டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த வண்டியை பத்திரப்படுத்தி தான் வச்சுருந்தோம். யார் யாரோ கேட்டாங்கம்மா, கொடுக்க மனசு வரல. இந்த தடவை நீ கேட்டதுனால கொடுத்தேன், சொந்தக்காரங்களாக போயிட்டீங்க, அதனால தான் கொடுத்தேம்மா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிண்ணா. அப்புறம் என்ன, வண்டியை பிடிச்சிருந்தா வண்டி எடுத்துகிட்டு போய் வேலையை பாருங்க. அது யோசிக்கிறோண்ணா. சின்ன பொண்ணு என்னது யோசிக்கிறியா? தானா பாரு உன்னையா. ஏட்டி ஏன்டி திட்டுற? ஏட்டி சின்ன பொண்ணு. ஆமாட்டி, வண்டி அதெல்லாம் நம்ம சரி பார்த்துக்கலாம். அக்கா எப்போவே எதா இருந்தாலும் சொல்லப்படு, அப்புறம் இது குறை அது குறை ஒன்னாலன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஏட்டி அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, வாங்கிவிடு. எவ்வளோ ரேட்டுன்னு பேசுறீ? என்னமோ சொல்கிறீங்க. சரி ஓகே, கேட்டுருவோம். அண்ணே ரேட் எவ்வளோ வருது? அம்மா அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான், உன்னால் எவ்வளோ முடியுதோ கொடு, இல்லை மாதம் மாதம் கொடுக்குறனால சரி தான். கேட்டி சின்ன பொண்ணு சொல்லுக்கா. கேட்டி மாதம் மாதம் கொடுத்துட்றேன்னு சொல்லிடி, ரேட்டு நீயே பேசிக்க. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அங்கே என்னம்மா குசு குசு? இங்கே சொல்லுமா சின்ன பொண்ணு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏன்னா ரேட் என்னென்ன வீட்டில் வந்து நான் பேசிக்கிறேன். அப்புறம் அக்கா மாதம் மாதம் கொடுக்குறேன்னு சொல்லுதுண்ணே. பாவம் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க தான், இப்போ கஷ்டத்தில் இருக்குது. மற்றபடி நாணயமாக இருப்பாங்கண்ணே. அப்படியாம்மா, கேள்விப்பட்டிருக்கேன். சரி சரி, மாதம் மாதம் கொடுத்தாலும் சரிதாம்மா. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மக்களே எதுக்குமா விடு, எங்கள் அத்தாச்சியை மட்டும் நல்லா பார்த்துக்கோ. அத்தை கடைக்கு எவ்வளோ மவுசு பாருங்க. கவலையே படாதீங்க, உங்கள் அத்தாச்சியை நான் கொஞ்சம் கூட வேலை பார்க்காம வச்சுருக்கேன். எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அடியே வெள்ளை உழுவ, எவ்வளோ அண்டை புழுகுறாப்பா இருக்கா. சரி விடுடி. அம்மா சாமி, தாங்க முடியலக்கா, வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி தேடி திரும்ப வாய மூடு, கொசு பூந்துற போகுது. சரிம்மா, பார்த்து வண்டியை யூஸ் பண்ணுங்க. வண்டி ரொம்ப ராசியானது, உங்களுக்கு தொழிலில் நீங்கள் எப்படி முன்னேற போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப
ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரிம்மா. ஏட்டி சின்ன பொண்ணு, யார்கிட்ட இவர் திடீர்னு அழுகுறாரு? நான் என்ன தெரிய கண்டேன்? என்னன்னு கேளுடி. என்ன என்னண்ணா அழுகுறியா திடீர்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் வண்டியை உங்ககிட்ட விட்டுட்டு போகிறேன்ல, அதனால அழுகு வருது. பாத்தியாடி அண்ணனுக்கு வண்டி மேலே எவ்வளோ அட்டாச்மெண்ட்டுன்னு. ஆமாட்டி. அண்ணே அதெல்லாம் கவலைப்படாதீங்க, முதல்ல கண்ணெலாம் தொடங்க, அதெல்லாம் நான் நல்லா பார்த்துப்பேன். சரிம்மா தங்கச்சி, என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ. அதனால இந்த வண்டிக்கு இவ்வளோ பில்டப் ஆகாதடி. சரி சரி விடுங்கண்ணே, கண்ணை தொடங்க. சரிம்மா, மாதம் மாதம் கரெக்டாக பணத்தை கொடுத்துருங்க, நானே வந்து கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க. சரிண்ணே, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சரி சரிம்மா, நான் வரேன். வண்டி எப்போ எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம். எடுத்துகிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சரியா சின்ன பொண்ணு, நான் வரேன், அதான் கேட்டேன்னு சொல்லு. சரிண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. இதுக்கெல்லாம் எதுக்குமா? சரிம்மா வரேன். வரேம்மா, உங்கள் 2 பேர்த்துக்கும் வரேன். வாங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி சரிம்மா. ஏட்டி வாங்கடி, வண்டியை போய் பார்ப்போம். ஆமாம், இந்த வண்டியை பார்த்ததே இல்லை, வழங்க அதிசயம் மாரி. சரிம்மா, எப்படியும் நம்ம தொழிலுக்கு இதுதான் உதவியாக போகுது. டி கிண்டல் பண்ணாமல் வாடி, வேறு வழி இல்லை நமக்கு. ஒன்றும் சொல்லக்கா, வா. ஏக்கா, இந்த வண்டியை பார்த்தா பொருள் சேஞ்சும் நம்ம தான் மாற்றம் போலே இருக்கே. வண்டியில் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, வண்டியவே சேஞ்ச் பண்ண போலே இருக்கே. ஆமாட்டி ஏடி, இருந்தாலும் சும்மா இருட்டி. எனக்கு என்னமோ இது ரொம்ப நாள் போட்டு பூத்தி வச்சு இது அழுக்காக கிடக்குதுன்னு நினைக்கிறேன். தொடச்சி பார்ப்போம், அப்புறம் ஏதோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை போய் சரி பண்ணிட வேண்டியதான். சரி சரிக்கா, ஆனால் நல்ல பெரிய வேலை இருக்க போடிய இதுக்கு. ஆமாம் டீ, நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். பெயிண்ட்டு இதெல்லாம் போட்டு டயர்லாம் மாற்றணுமா என்னென்னு பார்க்கணும். சரி வாங்க, வீட்டுக்கு தள்ளிட்டு போவோம். ஆமாட்டி மயிலே, வாங்க. அது வீட்டுக்கு தள்ளிட்டு போகணுமா? ஆமாட்டி வா, எங்களெல்லாம் தனியாக தள்ள முடியாது, நீ வந்து தள்ளு. வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தாவது தனியாக தள்ளிட்டு வருவேன். இப்போ நாலா பக்கமும் ஒரு ஆள் பிடிக்கணும் போல, ஒரு ஆள் ஆல்ரெடி குறையுது, நீ வந்து ஒழுங்காக தள்ளிட்டு வா. அடி பாவீங்களா, ஒரு வாத்தியார வண்டி தள்ள வச்சுட்டீங்கடி. சரி பார்த்து ஒழுங்காக தள்ளிட்டு வா, வண்டிக்கு என்ன ஆகிட போகுது. ஆமாம், இந்த வண்டிக்கு இன்னும் எதனா ஆகணும் போல. ஓடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய்.